மட்டனில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, இதை அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வதக்கிறதுக்கு. தாளிக்க 2 ஏலக்காய், கல்பாசி, 1/4 டம்ளரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை பொரிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிய வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா போட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, 3 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுருங்க. நல்லா இந்த பதத்துக்கு வந்த பிறகு மூடி வச்சு தம்மில் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். சைட் டிஷ்ஷுக்கு ரைத்தா சூப்பராக இருக்கும்.